ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொபைல் ஹேக்கிங். இந்த ஹேக்கிங்னு சொன்னோன்னே இதெல்லாம் நம்மளுக்கு எங்கேப்பா நடக்க போகுது? நம்ம மொபைலே வச்சிருக்கிறது கால் பண்ணுறதுக்கும் எப்போயாவது யூடியூப் ரீல்ஸு இல்லை இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு இருப்போம். நம்மளுக்கெல்லாம் எங்கே ஹேக்கிங் நடக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? அப்படி கிடையாதுங்க. உங்கள் மொபைலும் ஹேக்கிங்க்கு உட்படலாம். இது எப்படி நடந்திருக்குன்னா, இப்போ கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு கல்லூரி பெண், அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகிறாங்க. அதாவது இன்டர்நெட் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது மயிலாடுதுறையிலே பெரியார் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற ஒரு ப்ரௌசிங் சென்டர். அங்கே முகமது அஃப்ரீத்ன்ற ஒரு இளைஞர் இருக்கார், அங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு என்னோட இதுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்றாரு. உடனே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுமா, ஓகே வாங்குங்க அப்படின்ட்டு அவரும் எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் சொல்லும் அப்படின்றாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு தானே கேட்குறாருன்னு மொபைலை கொடுக்குறாங்க. அப்படி மொபைலை கொடுத்த உடனேமா அவர் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறாரு. ஆனால் அந்த அப்ளிகேஷன் எப்படியாப்பட்டதுன்னு இந்த மாணவிக்கு தெரியாது. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ளிகேஷனும் ஓகேவாயிடுச்சு. வீட்டுக்கு பார்த்ததுலேருந்து அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து இவங்களுக்கு ஃபோன் ஓவர் ஹீட் ஆகுறது, அதுக்கப்புறம் சிக்னல் லாஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது. அப்போ அந்த மாணவி அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. ஏன்னா இதனால் மூலிமா நிறைய பிரச்சனை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க, அப்புறம் ஃபேமிலிக்கே சொல்கிறாங்க, இந்த மொபைல் வீக் ஆகிட்டே இருக்குன்னு. ஏமா இப்போ தான் மொபைல் வாங்கி கொடுத்தா அவங்களும் கேட்க, இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இவங்க சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்னென்னா, பேட்ரி போட்ட ஸ்பாட்டில் கம்மியாகுது, இவங்களோட காலிங்ஸும் ரெக்கார்ட் ஆகப்படுதுன்றது, நடுவில் வாய்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி கேட்குது. இதன் மூலிமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் அளிக்கிறாங்க. அப்படி புகார் அளித்ததும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காவலர்கள் தீவிரமாக விசாரிக்கும் போது இவங்க சொல்கிறாங்க, நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரௌசிங் சென்டர் நாடி இருந்தேன். அப்போ அந்த ப்ரௌசிங் சென்டரில் போய் விசாரித்தா தான் தெரியுது, அந்த இளைஞன் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்பை ஒன்று இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு, அது மூலிமா இந்த பெண்ணுக்கு அவங்க வீடியோ கால் செய்கிறது, அதாவது அவங்க கேமராவையும் ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. கேமராவை அவரும் பார்க்கலாம், அந்தளவுக்கு அந்த ஆப்பில் வசதிகள் இருக்குது. இவங்க எங்கே இருக்கான்றதையும் அவங்க அந்த ஆப் மூலிமா இவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெண் யார்கிட்ட பேசுகிறாங்கன்றதையும் அது மூலிமா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லா டீட்டெயிலும் அந்த இளைஞன் எடுத்து வச்சுருக்கான். காரணம் அந்த அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன் மூலிமா இந்த பொண்ணை ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்திருக்கான். ஏன் இந்த பெண்ணை மிரட்டி ஏதாச்சும் பணம் நகைகள் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை அந்த இளைஞன் செஞ்சுருக்கான். உடனே காவல்துறையினர் விரைந்து கைது செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். எப்போ நடக்கும்னு கேட்டிங்களா, நம்ம மொபைலை ரிப்பேர் பண்ணும்போது. எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு. அந்த ஒரு சில பேர் நீங்கள் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோவை பண்ணுறேன். அதாவது நம்ம ஒரு லேப்டாப்போ இல்லை மொபைலோ ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு, இல்லை தண்ணி பட்டுருச்சு, மழையில் இன்னும் மழை காலம் வேறு வரப்போகுது, எத்தனை பேரோட மொபைல்களோ நனைய போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ அந்த ரிப்பேர் பண்ணுற சென்டர்லேயோ கொடுத்து அதை ரெடி பண்ணுவோம். ஆனால் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டாஸ்லாம் அதில் இருக்கா, நம்மளோட ஃபோட்டோஸ் எப்படியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், யார் கூடலாம் எடுத்து வச்சுருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்தில் இந்த மொபைல் வெறும், அதாவது செங்கல் செட்டுன்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் காலத்தில் பொறுத்த வரைக்கும் 1100 இந்த மாதிரி நோக்கியா மொபைல்ஸ் தான் இருந்துச்சு. அதில் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியாது. அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்தாலும் நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு இயற்கையை சார்ந்து அந்த மாதிரி பின்னாடி நிற்கிற மாதிரி எடுப்போம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் நீங்கள் எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, இளைஞர்களில் எல்லாருமே இதில் பொது விளக்கு தான், எல்லாருமே எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், எல்லாருமே நம்மளோட சில பல ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், பர்சனலான ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கோம். அப்படி வச்சுருக்கும் போது நம்ம ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுற சென்டர்லேயோ கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸை அவங்க பார்க்க மாட்டாங்களா, நம்மளே சிந்தித்து செயல் பண்ணோம். இப்போ இருக்க மொபைல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். அதாவது அதை ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணுன்றது பயனளிக்காது. ஏன்னா அதில் இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம வெளியே தூக்கி போட்டுட்டு புது மொபைலில் வாங்கிட வேண்டியதான். அப்படி தான் நடக்குது. சரி, அப்படியே நம்ம ரிப்பேர் சென்டரில் கொடுக்குறோம். அது எப்படியாப்பட்ட ரிப்பேர் பண்ணுற இடமா இருக்கணும், ரொம்ப நாளாக நம்ம அந்த வாழ்கிற பகுதியில் அந்த கடைகள் இருக்கணும். நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்தாலும் அந்த கடைக்காரரை நம்ம போய் கேட்கணும், சண்டை போடலாம், இந்த மாதிரி கேள்வி கேட்குற விஷயங்கள் இருக்கணும். இப்போ காசு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ நிறைய பஜாரில் இருக்க கடையில் ஏதோ ஒரு கடையில் கொடுத்துட்டு இருக்கக்கூடாதுல்ல. அதனால் ஒரு ஆத்தரைஸான சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அதை நம்ம ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணும் போதும் நம்ம வச்சுருக்க ஏதாச்சும் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட எடுத்த ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருமே காதலிக்கிறீங்க, அவங்களோட பாய் ஃப்ரெண்டோடு எடுக்கிறீங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் உங்களோட ப்ரைவேட்டாக இருக்கணுமே தவிர பப்ளிக்காக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஃபோனில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மக்களே. அதனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணோம். அப்படி ரிப்பேரே பண்ண முடியலன்னா ஃபோனை தூக்கி போட்டு புது ஃபோன் வாங்கணும். இது ரெண்டுமே முடியாதுங்க. என்னங்க நாட்டில் இப்படி பிரச்சனையே நடந்திருக்கு, நாட்டையும் அரசியல்வாதிகளையும் குறை சொல்லி உங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் திருந்தாத வரைக்கும்
மற்றவங்க திருந்த போகிறதில்ல. தப்புக்கு நம்ம தான் தூண்டுதலாக இருக்கோம். அதாவது என்ன விஷயங்கள் அந்த இளஞ்சி இப்போ நம்ம சொன்னோம்ல, அந்த பெண் வந்து அந்த ப்ரௌசிங் சென்டரில் தன்னோட மொபைலில் ஒரு ஆப்பை ஏற்றுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல. ஏன் இந்த நம்ம மொபைலில் இன்னொருத்தர் ஆப் ஏற்றி கொடுக்கணும்? அப்படியாப்பட்ட இதே வேண்டாம், வேறு இடத்துல போய் விசாரிச்சுட்டு வந்து அடுத்து இது பண்ணிப்போம்ல. எல்லாருக்குமே அவசரங்க. ஆமாங்க, ஒரு டைமு சீக்கிரம் வித்தின் செகண்டில் எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு அர்ஜென்ட்டில் தான் இன்றைக்கி நிறைய தவறுகள் நடக்குது. ஸோ இதுக்கப்புறமாச்சு இந்த தவறுகளை சிந்தித்து மக்கள்கள் நம்மளுக்கு தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இந்த விஷயம் சாதாரணமாக முடியும். இப்போ தான் நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏஐ மூலிமா பெண்ணோட புகைப்படத்தை பகிர்ந்து அதில் இந்த பெண்ணுக்கு உள்ளே இருக்க மச்சம் வரைக்கும் ஏஐ கண்டுபிடிச்சி சொல்லுதுன்னு. எப்படி அந்த ஏஐக்கு தெரியும் அந்த பெண் உடலில் மச்சம் இருக்கா இல்லையானே? இல்லை அந்த பெண் உடலில் மச்சமே இல்லாமல் போட்டோம், ஏஐக்கு எப்படி ஒரு மச்சத்தை காட்டி ஒரு ஃபோட்டோ வெளியே கொடுக்கணும்னு தெரியுது? அப்போது நம்மளோட ஃபோனை இன்னொருத்தர் வேவ் பார்க்குறாங்க. அதாவது இதனால் நம்ம எண்ணற்ற ஆப்புகளை பயன்படுத்துகிறோம். அந்த ஆப்புகளை வந்து தேவையான ஆப்புகளை மட்டும் பயன்படுத்திட்டு தேவையில்லாத அப்ளிகேஷனை டெலீட் பண்ணி வைங்க. டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தனி வீடியோவே போடுவோம். ஏன்னா எப்படி டெலீட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் தெரியாதவங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பயனுள்ளதாக இருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எப்படியெல்லாம் கேட்ச் கிளியர் பண்ணணும், அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண அக்கௌண்ட்டு லாகின் டீட்டெயில்ஸ்லாம் டெலீட் பண்ணணுன்றதை தெளிவாக இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி மொபைல் மூலியமாகவோ இல்லை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலியமாகவோ ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தாலோ இல்லை வரப்போவதா இருக்கதா நீங்கள் கருதுனாலோ நம்மளோட சேனலில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் தான் மக்களுக்கு ரொம்ப தேவையானது. எல்லாருக்கிட்டேயும் ஒரு கைபேசி இருக்குது, அந்த கைபேசி ஆண்ட்ராய்டும் இருக்குது, நம்ம அதில் நிறைய யூஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோஸ்க்கு சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.